வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம தினமும் காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலுக்கு பல்வேறு விதமான மருத்துவமனைகள் கிடைக்கும். இதுக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அது வெதுவெதுப்பான சூட்டை நம்ம பருகுவது நமக்கு நல்லதுங்க. நம்ம எப்போதுமே காலையில் எழுந்ததும் இந்த டீ, காஃபி, பால் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இதெல்லாமே நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த உணவுகளை செரிக்க வைக்கிறதுக்கான ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் தான். அப்போ நம்ம காலையில் வெறும் வயிற்றில் டீ, காஃபி, பழம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நன்மைகள் கிடைக்கும். ஸோ சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது நன்மைகள் என்னென்ன வருது அப்படின்னு விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கெல்லாம் நீங்கள் சீரகத்தை எடுத்துக்கொள்ளலாம். சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த மூலமாக இருக்குங்க. இது உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரகத்தண்ணீரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்குது. பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையுமே சீரகத்தண்ணீர் வந்து கொண்டு இருக்குது. இது வந்து தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவி பண்ணும். இதை தவிர சீரகத்தில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்குது. விட்டமின்களில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி ஆகியவை இருக்குது. இதெல்லாமே தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு உதவக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள், முக்கியமான விட்டமின்கள். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணுங்க. வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை அந்த வறுக்கும் போதே பொடியாக அதை நம்ம பயன்படுத்தும் போது இலக்கு நேரிடும். அதனால் நீங்கள் முழு சீரகத்தை பயன்படுத்திக்கோங்க. பச்சை சீரகத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அது வெதுவெதுப்பான சூட்டில் பருங்கினீங்கன்னா உங்களுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டது, அதாவது அலர்ச்சிக்கு எதிரான விளைவுகளை கொண்டிருக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்குங்க. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே உதவிகரமாக இருக்குது. சீரகத்தண்ணீரினுடைய அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகள் வயிறு மற்றும் வயிறு வலி போன்ற இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனுடைய அந்த ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரிப்பை குறைக்கிறதுக்கு, பெண்கள் மாதவிடாய் காலத்தில் சீரகத்தண்ணீரை குறைந்த அளவு உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம். வெதுவெதுப்பான சீரகத்தண்ணீரை அனைவருமே குடிக்கிறது உடலில் வந்து இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த நாள்பட்ட நோய்களான பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், மூட்டு வலி, முடக்குவாதம், இதயம் சார்ந்த பிரச்சனை, புற்றுநோய் இதெல்லாம் எதிர்த்து போராடி அந்த நோய்களிலிருந்து விடுபடணும் அப்படின்னா அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் நமக்கு வேணும். ஸோ அந்த பண்புகளை தான் நமக்கு வந்து சீரகத்தண்ணீர் கொடுத்து உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் எல்லாம் நமக்கு வந்து குறைக்கும். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியது சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்குங்க. செரிமானத்தையும் மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் இந்த மாதிரி சேர்மங்களை சுரக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும். இது கல்லீரலில் பித்த அமிலங்களுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்தும் மற்றும் கொழுப்புகள் வந்து ஃபாஸ்ட்டாக செரிமானம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய குடல் இயக்கத்தை மேம்படுத்துது மற்றும் அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் வந்து உங்களை விடுபட வைக்குது. ஏன்னா சீரகத்தண்ணீரில் வந்து சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள் எல்லாமே இருக்குது. சீரகத்தண்ணீரில் நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் கலந்து பருகினீங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டபாலிசம், வளர்ச்சிதை மாற்றமும் அதிகரிக்கும். அதிக கலோரிகளை அது எரிக்கிறதுக்குமே உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். அப்போ எப்போதுமே அந்த செரிமானத்தையும் வளர்ச்சிதை மாற்றத்தையுமே நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டுவிடும். குடல், வயிறு ஆரோக்கியம் மேம்படும். செரிமான மண்டலமே உங்களுக்கு நலம் பெற ஆரம்பிக்கும். தேவையில்லாத உடலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை எல்லாம் கரைத்து ஆற்றலாக மாற்றி கொண்டு அந்த தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் நீங்கள் குறைச்சிட்டு கொண்டு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு உங்களுக்கு பெறுவதற்குமே சீரகத்தண்ணீர் வந்து உதவிகரமாக இருக்குங்க. ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கு சீரகத்தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சீரகத்தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் இருக்குது. இது சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்குங்க. இப்போ மேலும் பார்த்தீங்கன்னா சீரகத்தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்குது. இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டு
கொண்டிருக்கு. வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை நம்ம குடிக்கும்போது நம்மளுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை வராமல் நம்ம அதனால் தாமதப்படுத்த முடியும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை முகத்திற்கான பேக் மாதிரி பயன்படுத்தணும். ஸோ ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்திங்கன்னா பளபளப்பான பொலிவு கிடைக்கும். சீரக தண்ணீரை உணவுகளில் சேர்த்துக்கிட்டாலும் ஆரோக்கியமான இளமையான சருமத்தை பெறலாம். அதே போல் ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தினாலுமே இளமையான சருமம் வந்து கிடைக்கும். முகப்பருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடக்கூடியது சீரக தண்ணீர். சீரகத்தில் வந்து பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குங்க. இது வந்து பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் மற்றும் முகப்பருவை அளிக்கிறதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய முக வெடிப்புகளை சீரக தண்ணீர் வந்து நமக்கு தடுத்துருங்க. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள் அது வந்து நம்மளுடைய உடலில் வந்து நுழைந்து நமது சருமத்தில் வந்து புரதத்தை எல்லாம் உடைச்சி நிறைய தீமைகளை ஏற்படுத்தக்கூடிய நச்சுக்கள் அதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கரைகள் தரமான சருமத்தில் நமக்கு வந்து ஏற்படுத்துங்க. ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது நச்சுக்கள். இது வந்து நம்ம வராமல் தடுக்கணும்னா சீரகத்தை எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய உடலில் வந்து நச்சுக்களை வந்து எளிதாக நீக்கிடும், நச்சுக்கள் வராமலும் பாதுகாத்துக்கொள்ளும். அப்போது சீரகத்தை வந்து ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய பானம் அப்படின்றதால அளவுக்கு அதிகமாக பருகுவதெல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. அளவாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த முகப்பொருவெல்லாம் உங்களுக்கு இருக்காது. முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பெல்லாம் இல்லாமல் ஒரு இளமையான சருமம் கிடைக்கும். தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுவிடலாம். முடியை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது சீரக தண்ணீருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீரக தண்ணீர் வந்து பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அலர்ஜிக்கு எதிரான பண்புகளை கொண்டு இருக்குது. இதை நீங்கள் குடிக்கிறது உங்களுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு பெரிதும் மேம்படுத்துங்க. சீரக தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் முடியை வந்து வேர்களிலிருந்து உங்களுக்கு நிரப்பும். இது முடி உதுதலையுமே உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்துங்க. உங்களுடைய தலைமுடிக்கு நீங்கள் சீரக தண்ணீரை பயன்படுத்துவதால் ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து மென்மையாக நீங்கள் உங்களுடைய தலைமுடியை வந்து மாற்றிக்கலாம். பொடுகை எதிர்த்து போராடுவதற்கு நீங்கள் சீரக தண்ணீரால் உங்களுடைய தலைமுடியை வந்து நீங்கள் கழுவணுங்க. ஸோ டேண்ட்ரஃப் வந்து வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் போயிடும். அப்போ முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே முடிக்கு வந்து ஊட்டச்சத்து பலத்தை வந்து கொடுத்து அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை சீரக தண்ணீர் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு நீங்கள் தலைமுடிக்கும் சீரக தண்ணீர் பயன்படுத்தலாம். உங்களுடைய உணவுகளிலுமே சீரக தண்ணீர் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அது முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுவது, பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவது போன்ற எந்த தலைமுடி சார்ந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்காது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீரக தண்ணீர். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரகம் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொண்டிருக்கு, அதாவது நேர்மறையான விளைவுகளை வந்து கொண்டிருக்கு. இது ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீர் குடிக்கிறது உங்களுடைய இதய தசைகளை வந்து வலுப்படுத்துறதுக்கும், கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கிறதுக்கும், கொழுப்பு சத்துக்கள் சேருவதை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி செய்வதன் மூலமாக இதய அடைப்பு, மாரடைப்பு மற்றும் ரத்தம் முறிவு ஆகியவற்றினுடைய ஆபத்து வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்து குறைக்கப்படும். இந்த சீரக தண்ணீரை நீங்கள் இதுக்கு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா மிகவும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்போ சீரக தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதயத்திற்கு வந்து ரத்த ஓட்டம் அந்த ரத்த நாளங்கள் வழியாக தான் போகும். ஸோ அந்த ரத்த நாளங்களில் எந்த கொழுப்பு படிவுகளும் ஏற்படாமல் சீரக தண்ணீர் பார்த்துக்கொள்ளும். இதனால் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு ரத்த நாளங்கள் வழியாக போகும்போது இதய துடிப்பும் சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல் இந்த மாதிரி எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலம் பெறும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் பிரச்சனைகள் அவதிப்படுறீங்கன்னா அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கும் சீரக தண்ணீர் எடுத்துக்கலாம். சீரகத்தில் இரும்பு சத்து இருக்குங்க. இது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாகுவதற்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து. அப்போது இது நம்முடைய உடல் முழுவதுமாகவே இந்த ஹீமோகுளோபினை கரெக்டான லெவலில் கொண்டு போய் ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜனை கொண்டு செல்லும். இப்போ குறைந்த அளவில் நமக்கு ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் இருந்ததுன்னா ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவுக்கு கிடைக்காதால உடல் சோர்வடையும், பலவீனமாக நமக்கு இருக்கும், தலை சுற்றல், மயக்கம், வாந்தி, குமட்டல் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதிகப்படியாக கவனமின்மை இருக்கும், சோர்வாக ஸ்ட்ரெஸ் டென்ஷனாகவே நம்ம இருப்போம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே விடுபடணும் அப்படின்னா இந்த ரத்த சோகைக்கான அறிகுறிகளை நம்ம குறைக்கணும் அப்படின்றதால சீரகத்தை தவறாமல் நம்ம குடிக்கும்போது இது வந்து நமக்கு இந்த அறிகுறிகளை வந்து நிர்வகிக்கிறதுக்கும் சிகிச்சை பெறுவதற்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ரத்த சோகை நோயாளிகளாக இருக்கும் அப்படின்னா சீரகத்தினரோட கருப்பு எள் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா இரும்புச்சத்து வளமான அளவில் கிடைக்கும். நமக்கு அந்த ரத்த சோகை பிரச்சனை விடுபட்டு விடலாம். தொடர்ந்து சீரகத்தினர் எடுத்துக்கொள்ளும் போது இந்த நன்மைகளை எல்லாம் நீங்கள் பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.